உணர்ந்ததை உணர்ந்து செய்ய வேண்டும். சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம உணர்ந்து செய்தால்தான் அதுக்கு சரியான ஒரு நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ எல்லா ஞானிகளும் சரி, புலவர்கள், நம்முடைய சுவாமிஜி, மகான்கள் எல்லாருமே எதையும் ஒரு நூல்களை படித்து இல்லை யார்கிட்டையும் கேட்டு இல்லை எதையும் காப்பி பண்ணி இங்கேருந்து சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் வரைக்கும் ராக்கெட்டில் போய் எதையுமே அவங்க பார்த்து எழுதலை. இருந்த இடத்துலே தான் உணர்ந்து அதை நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பயிற்சியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி உணர்ந்தாங்க? அவங்களுக்கு மட்டும் எப்படி உணர முடியுது? எல்லாமே தவந்தான், அகத்தவத்தின் மூலம்தான் அதை உணர்ந்தாங்க. இப்போ நமக்கு சுவாமிஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க, உணர்ந்து தான் உட்கார்ந்த இடத்துலையும் உணர்ந்து நம்ம ஆகினை முதல் மற்ற எல்லா சிறப்பு தவங்கள் வரை எல்லாமே நமக்கு உணர்ந்து தான் நமக்கு ஒரு பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. நாம் அதை உணர்ந்து தான் செய்ய வேணும். செஞ்சால் தான் நமக்கு அது சரியான பலன் கிடைக்கும். அகத்தவம், அகத்தாய்வு, வெளியமுறை உடற்பயிற்சி அனைத்துமே சரி உணர்ந்து செய்தால்தான் அதுக்கு நம்முடைய ஒரு பலன் கிடைக்கும். இப்போ நானும் உடற்பயிற்சி செய்கிறேன், நானும் தவம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம செஞ்சால் அது எந்த ஒரு பயனும் அளிக்காது. இப்போ ஆகினை தவத்தை எடுத்துக்கிட்டா சரி, அந்த ஆகினைக்குள்ளே எப்படி நுணுகி எப்படி அந்த செல் ஒரு மைக்ரான் அளவுக்கு போய் நுணுகி எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை உணர்ந்ததுனால்தான் ஆகினை தவத்தை ஆகினையோட பலன்கள் என்ன, ஆகினை அந்த இடம் எப்படி இருக்கும், என்ன கலரில் இருக்கும், அது முதற்கொண்டு நமக்கு அறிஞ ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படி செய்யணுன்ற மெத்தடையும் நமக்கு சுவாமிஜி எளிமையாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பழத்தை நமக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ ஆகினை தவம் இந்த ஒரு ஸ்டார்டிங் பேசிக்கான ஒரு ஆகினை தவத்தில் இவ்வளோ ஒரு பலன் இருக்கும்போது இன்னும் உயர்ந்த தவமாக நித்யா எவ்வளோ பெரிய பெரிய தவங்கள் இருக்குது. சூர்யாதீத தவம் வரைக்கும் உள்ள தவங்கள் எவ்வளோ பலன் கொடுக்கும். இப்போ ஆகினை தவத்தில் வள்ளலார் சொல்லியிருக்காரு, வள்ளலார் அவருடைய கொடியின் நிறம், அவர் சொல்லுகின்ற எல்லா நிறமுமே மஞ்சள் வெள்ளை தான். அதுக்கு என்ன ஒரு சூட்சுமம் என்னன்னா, ஆகினையில் உள்ளே போய் நுணுகி பார்த்தா அந்த ஆகினையில் உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு இழை மாதிரி வடிவமாக இருக்கும். மேலே வெள்ளையாக இருக்குமா, கீழே மஞ்சளாக இருக்குமா. அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? மைக்ரோஸ்கோப் எதுவும் வச்சு பார்த்தாங்க? இல்லை, அது உணர்ந்தது. நுணுகி மனம் நுணுகி உள்ளே சென்று உணர்ந்து அதை நமக்கு உணர்த்தினார்கள். அதனால தான் நமக்கு அது தெரிஞ்சது. அப்போவே அது சூட்சமாக உணர்ந்தனால்தான் எல்லாத்தையுமே அவங்க மஞ்சள் வெள்ளையெல்லாம் சொன்னாங்க. அவருடைய தத்துவம் நமக்கு தெரியல. அது இப்போ தான் நமக்கு சுவாமிஜிட்ட வந்ததுக்கு தான் நமக்கு தெரியுது. அது நமக்கு சுவாமிஜி அவ்வளோ அழகாக கொடுத்ததுனால நமக்கு தெரியுது. ஒரு பயிற்சியாக நம்ம செஞ்சதுனால நமக்கு தெரியுது. ஆகினை தவம் அப்படின்னு உட்கார்ந்ததை பண்ணுறதுனால நமக்கு தெரியுது. இப்போ ஒரு தவம் எவ்வளோ நேரம் பண்ணலான்னு சொல்லி சுவாமிஜிட்ட கேட்டால், நீங்கள் 1/2 அன் ஹவருக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது, அதுதான் அவனுக்கு சரியான ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம உணர முடியாது. நம்ம ஒரு 20 நிமிஷம் பண்ணாலும் 2 செகண்ட் அது உணர்ந்தால் போதும், நம்முடைய பலன் நமக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஆகினை பண்ணாலே போதும், நம்முடைய உடல் எந்தளவுக்கு நலமாக இருக்குது நாம் உணர்ந்து கொள்ளலாம். உடல் நல்லா இருந்தால் தான் நம்ம ஆகினை தவம் பண்ணவே முடியும் உட்காந்து. இப்போ அம்மா நித்யானந்த தவம் எடுத்தாங்க. நித்யானந்த தவம் அவ்வளோ பெரிய ஒரு அருமையான தவம். அது என்ன, நம்முடைய உடம்புக்குள்ளே போய் நம்முடைய உடலுக்குள்ளே போய் ஒவ்வொரு செல்லையும் நாம் பார்க்க முடியும். இந்த தவத்தின் மூலம் தான் நம்ம அதை உணர முடியும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த ஆற்றல், சிவகாந்த ஆற்றல் நிறைவு அப்படியே சுற்றுறது, காந்தம் இழுக்கிறது, ஒவ்வொரு செல்லையும் காந்தம் நிறையிறத நாம் அதை உணர முடியும். அதுதான் உணர்ந்தால் தான் நம்ம அதை தவத்தை செய்ய முடியும். இப்போ அறிதல், தன்னை அறிதல் சொல்கிறாங்க. அறிதல் உணர்தல்லாம் ஒன்று தான், பட் சின்ன டிஃப்ரென்ஸு. அறிதலுக்கும் தன்னை அறிதலுக்கும் தன்னை உணர்தலுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? தன்னை அறிதல்னால் இப்போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நெருப்புன்னு இருக்குது, அதை கை தொட்டால் சுடுன்னு நமக்கு தெரியும், அது அறிதல், தன்னை அறிதல். உணர்தல்ங்கிறது அதை கை வைத்து தொட்டு அந்த சூடை உணர்வது தான் உணர்தல். இப்போ சிவகாந்த ஆற்றல் நம்ம உடம்புல ஃபுல்லாக நிறைஞ்சு அதை நம்ம பார்க்குறோம், அதுதான் உணர்தல். இப்போது நித்தியான தவம் செய்கிறோம், ஜீவகாந்தம் ஃபுல்லாக நிரம்புது அப்படிங்கிறது அறிதல். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன மீனிங் தான். அறிதல், உணர்தல், புரிந்து வைத்தல், புரிந்து கொள்ளல் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே இதுதான் வரும். சின்ன டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். தன்னை அறிதல், தன்னையே என்னன்னு அறிந்து கொள்ளுது, நான் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளதான் தன்னை அறிதல். தன்னை உணர்தல்ங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேலை செஞ்சாலுமே அதை நம்ம உணர்ந்து தான் செய்யணும். சும்மா நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சோம், எடுத்தோம், வச்சோம் அப்படின்னு இல்லாமல், இப்போ ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, அதை உணர்ந்து செய்தால்
அதனுடைய வேல்யூவே தனி, அதனுடைய டேஸ்ட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை உணர்ந்து செய்தாலே அவ்வளோ அற்புதமாக சின்ன சின்ன செயலாக இருந்தால் சார் நம்ம அதை உணர்ந்து இதுதான் நம்ம செய்யணும் அப்படின்றத உணர்ந்து செஞ்சாலே போதும். இப்போ அறிஞர்கள் ஞானிகள்லாம் நமக்கு இப்போ திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, திருக்குறள் நமக்கு கொடுத்தாரு. அவர் யாரையும் பார்த்து அப்போல நெட்டில் எதையும் வெப்பில் போய் சர்ச் பண்ணி எதுவும் எடுத்து கொடுக்கல. அவரே உணர்ந்து தான் அதை எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. திருக்குறள் நமக்கு அவர் கொடுத்த அவ்வளோ கோடிக்கணக்கான இது எழுதியிருக்காரு. நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான். இதுலேயே இவ்வளோ ஒரு உலகத்துக்கு தேவையான அத்தனை இது நுணுக்கங்களும் அத்தனை சூட்சுமங்களும் அடங்கியிருக்கு. அப்படிங்கும்பொழுது அவங்க அதை எப்படி கொடுத்தாங்க? அதை உணர்ந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுவுமே அவங்க யாரை பார்த்து எழுதியும் இல்லை ரெஃபர் பண்ணியும் நமக்கு கொடுக்கல. அதை உணர்ந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நாம் உணர வேணும். இப்போ அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு ரெண்ட்லைனே உலகத்துக்குள்ள அந்த என்ன ஆதி அப்படின்றத ஃபஸ்ட்டே 2 குறள்லே அவ்வளோ ஒரு விளக்கங்களாக அவ்வளோ விளக்கத்தோட அருமையாக கொடுத்துருக்காரு திருவள்ளுவர். சுவாமிஜி அப்படிதான். அவர் கொடுத்த பாடல்கள் சரி, அவர் கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே மனித குலத்திற்கு உலக அமைதி, தனி மனித அமைதி முதல் உலக அமைதி வரை உள்ள எல்லாருக்கும் ஒரு ஏற்ற ஒரு பயிற்சியாக தான் நமக்கு சுவாமிஜி நம்ம கொடுத்துருக்காரு. சுவாமிஜி அப்படிதான் உணர்ந்து தான் கொடுத்துருக்காரு. இப்போது இந்த ஆகினை முதல் துரியம் போகிறோம். துரியத்திலே நமக்கு எல்லாத்தையும் நமக்கு காட்டிடுறாங்க. அதையும் அழகாக நமக்கு என்ன இது செஞ்சால் என்ன ஆகும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. என்னோட பணி என்ன, அதில் ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அகநோக்கு தவமுறையில் அறிவறிந்து அறிவடங்கி வீராகி மெய்யுமாகி அகநோக்கின் மதிப்புணர்ந்தேன் திறன்வேப்பு உள்நோக்கு அறிவித்து வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றேன். அகநோக்கு பயிற்சியின் மூலம் தான் நம்ம எல்லாத்தையுமே கிடைச்சிது. மெய் அறிவு எல்லாமே நமக்கு கிடைச்சிது. அறிவுன்றது என்ன? இப்போ ஒரு கடலில் அலை போயிட்டு இருக்குது, அலை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கடல் அந்த அலை நின்றவுடன் அது நீர் தான். அதே போல தான் நம்முடைய உடல் மனமானது அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது. நின்றால் அது அகமாகிய அந்த எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் தான் அந்த அறிவாகிய மெய்ப்பொருள் தான். அது நம்ம உடம்புலேயும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உடம்புலேயும் இல்லாமல் இருக்குது. அதை விட்டு நம்ம இங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது தான் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் அணுவிலும் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ளணும். அதை உணர்ந்து கொண்டால் தான் எல்லா உயிரும் அதே தான். எல்லா உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லும் பிரபஞ்சத்தின் உள்ள அத்தனை மூலக்கூறும் அத்தனை அணுக்களும் அடங்கியுள்ளது. எல்லாமும் அதுதான் பரம்பொருள் மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டாலே அதை உணர்ந்து கொள்ளணும். நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லும் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா செல்களும் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் எல்லாமே ஒன்று தான். அதை நாம் உணர்ந்து கொண்டாலே நாம் இன்னொரு உயிருக்கு துன்பம் செய்யாத நமக்கு அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதை நாம் உணரால் தான் அத்தனைக்கும் ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள சண்டை எல்லாமே அதுதான். அது எதுவுமே உணர்ந்து கொள்ளாமல் வரது தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரச்சனை, ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சனை, ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உள்ள பிரச்சனை. காரணம் அதுதான், உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான். அதை மாற்றக்கூடிய ஒரே வழி நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் தான். அகத்தவும் அகத்தாய்வு உடற்பயிற்சிகள் தான். இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், சாதாரணமாக எக்ஸாம்பிள் எடுத்தவங்க உடற்பயிற்சி செய்கிறோம். அதை நம்ம உணர்ந்து செய்கிறோமா? உணர்ந்து செஞ்சால் தான் நம்முடைய காந்தம் உள்ளே சென்று உள்ளே ஒவ்வொரு செல்லும் நிரம்புவதை நாம் காண முடியும். இப்போ கைப்பயிற்சி நம்ம மேலே 4 மூச்சு நம்ம பண்ணுறோம், கீழே 2 மூச்சு பண்ணுறோம். மேலே கைகளை உயர்த்தும் போது இந்த வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஈரோட்டம் எல்லாமே கை வரைக்கும் மேலே போகிறத நம்ம உணரணும். ரத்த ஓட்டம் மேலே அந்த விரல் வரைக்கும் போகிறத நம்ம ஒவ்வொரு செல்லும் போகிறதே நம்ம உணரணும். உணர்ந்து செஞ்சால் தான் அந்த கைப்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு பலன். அது செய்யும்போது நம்ம உணர்ந்து ஒவ்வொரு செல்லையும் உணர்ந்து நாம் பயிற்சி செய்தால்தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கைப்பயிற்சி முதல் நிலையில் இவ்வளோ ஒரு எஃபெக்ட் கிடைக்குன்னா நம்முடைய சுவாமிஜி கொடுத்த எளியமுறை உடற்பயிற்சி முழுக்க செஞ்சால் எவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் நமக்கு. அது உணர்ந்து செஞ்சால் உணர்ந்து சுவாமிஜியே சொல்லியிருக்காங்க, நம்ம உடலில் ஒவ்வொரு செல்லும் ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு குட்டி தொழிற்சாலை, அந்த ஒரு தொழிற்சாலைன்னா எவ்வளோ வேலை நடக்கும். அதே வேலை தான் இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன வேலை நடக்குதோ அதே தான் நம்முடைய ஒவ்வொரு செல்லும் நடக்குது. அதில் செல்லுள்ள மைட்டோகாண்ட்ரியானது தான் ஆற்றல் மையம். அதுதான் நம்மளுடைய உடம்புக்கு ஃபுல்லாக நம்ம எனர்ஜியை கொடுக்குது. நம்ம உடற்பயிற்சி செய்ய ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி பெற்று ஜீவகாந்தம் நிரம்பி நமக்கு ஜீவகாந்தம் அதிகமாக இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு செல்லிலும் உணர்ந்தால் தான் நம்ம பயிற்சி செய்கிறதே ஒரு பலன். இதே நம்ம ஏதோ டிவி பார்த்துட்டு வேறு ஏதோ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதுவும் அதிகாலையில் நம்ம பண்ணால்
அந்த ஒரு பலன் நல்ல பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். தவமாக இருந்தாலும் சரி, சுவாமிஜி கொடுத்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அகத்தம் அகத்தாய்வு உடற்பயிற்சி எல்லாமே அதிகாலையில் செஞ்சால் நமக்கு அந்த ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த அந்த டைமில் ரொம்ப அமைதியான ஒரு நேரம், அது யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த பயிற்சி செய்ய நான் உணர்ந்து அது என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்து நம்ம அடுத்த நாள் இன்னும் செய்ய நம்ம எப்போ வரும் காலையில் நம்ம உடற்பயிற்சி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நம்ம இருப்போம். அந்த உணர்ந்து செஞ்சால் தான் அந்த அடுத்த நாள் செய்யக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைனா அந்த உடற்பயிற்சியை ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நம்ம எந்த காரணம் வச்சு நம்ம உடற்பயிற்சியை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு வந்துடும். இன்னைக்கு வேறு எங்கேயோ போகிறோம், நம்ம உடற்பயிற்சி நம்ம செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு எஸ்கேபிஸாக நமக்கு வந்துடும். அதே போல் தான் தவம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி தவம் செய்ய எனக்கு டைமே இல்லை அப்படிம்பாங்க. சுவாமிஜி சொல்கிறாங்க, தவம் செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் தவம் செய்ய முதல்ல பழகுங்க, அப்புறம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. அதுதான் உண்மை. தவம் செய்ய முடியல அப்படின்றது எஸ்கேபிசம். அதே தான் உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எஸ்கேபிசம் தான். ஸோ சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் தான் நம்மை உணர்ந்து செய்ய தான் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எல்லாமே அப்படி தான். அகத்தவம் அகத்தாய்வு சேர்ந்தது தான் மௌனம். மௌனம்ன்றது ஒரு உயர்ந்த நிலை, நம்முடைய தவத்தினோட உயர்ந்த நிலை. நம்ம யோகத்தின் உயர்ந்த நிலை மௌனம். அகத்தவம் அகத்தாய்வு சேர்ந்தது தான் மௌனம். உடற்பயிற்சி செய்யாமல் நம்ம அவ்வளோ நேரம் அகத்தவம் அகத்தாய்வில் உட்கார முடியாது. உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தால் தான் நம்ம மௌனமே சரியாக அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால் உட்கார முடியாது. எனவே சுவாமிஜி கொடுத்த மனவளக்கலை கொடுத்த பயிற்சிகள் அனைத்துமே உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும், இப்போ கைப்பயிற்சியும் சரி கால் பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சியுமே உணர்ந்து செய்தால்தான் அதற்குரிய பலன் கிடைக்கும். இப்போ கைப்பயிற்சியில் நமக்கு இதயம் நுரையீரல் எல்லாத்தையும் ஒரு வலுப்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிகளை கொடுத்துட்டாங்க சுவாமி. அதை சாதாரணமாக நம்ம பார்க்குறோம். சுவாமிஜினா எளிய முறை உடற்பயிற்சின்னு பேர் வச்சாலாவது எல்லாம் வருவாங்களேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் அதோடைய எஃபெக்ட் அந்த ஒரு எஃபெக்ட் அவ்வளோ ஒரு பெரிய எஃபெக்ட் யாருமே ஒரு கிடைக்காத ஒரு இது நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ எனவே மனவளக்கலை பயிற்சிகள் செய்யணும். எப்படின்னா உணர்ந்து தான் செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். உணர்ந்தால் தான் எதையுமே நமக்கு அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், அதை எப்படி சாப்பிட்றோம், நம்ம ருசித்து சாப்பிட்றோம்ல, அதுதான் உணர்ந்து சாப்பிட்றது தான் ஸ்வீட். அப்போ நம்ம எந்த ஒரு எண்ணமும் நமக்கு தோணாது, எந்த ஒரு எண்ணமும் எழாது. இப்போ ஒரு குலோப்ஜாமுன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், குலோப்ஜாமுன் சாப்பிட்டா நம்முடைய உணர்வு ஃபுல்லாக அதில் தான் உணர்ந்து சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம வேறு எந்த இதுவும் தோணாது. எனவே உணர்ந்து செய்தால்தான் கான்சன்ட்ரேஷன் நமக்கு மாறாது. அதே போல் நமக்கு எழும் எண்ணங்களும் உணரணும். ஃபஸ்ட்டு சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, எண்ணங்களே ஆராயணும்னு சொல்லியிருக்காங்க. ஆராயணும். அதுக்கு முன்னாடி நான் எண்ணங்களை என்னன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கணும். நமக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் 65,000 70,000 எண்ணங்கள் வரைக்கும் நமக்கு தோன்றுதான் சொல்கிறாங்க. ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ எண்ணங்கள் தோணால் நம்ம நினச்சாலே நமக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்குது. 65,000 70,000 எண்ணங்கள் வரைக்கும் நமக்கு தோன்றுதான். ஸோ எழும் எண்ணங்களை நம் கவனிக்கணுமா, அப்புறம் தான் நம்ம ஆராயணும். இந்த எண்ணம் சரியா என்னன்னு நம்ம ஆராயணும். நம்ம என்னென்ன நினச்சோன்றது நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ 65,000 நமக்கு எண்ணவும் முடியுமா, என்னென்ன எண்ணம் நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எழும் எண்ணங்களை நான் கவனிக்கணும். இப்போது தெருவில் ஏதாவது நாய் சண்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே கவனிச்சுட்டு தான் இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய எண்ணங்களை நாம் கவனிக்கணும். நாம் கவனிக்கணும், உணரணும். இந்த எண்ணம் சரியானதா, அடுத்தது ஆராயணும். அதுதான் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. நமக்கு பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு எளிய முறை பயிற்சி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க சுவாமி. எல்லாமே பழத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம சாப்பிட்றது தான் நம்முடைய வேலை. அதான் எனது பணி அகநோக்கு தவமுறையில் அறிவை அறிந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை நல்ல சங்கல்பமும் கொடுத்துட்டாங்க. என்னென்ன, என்னை சிவமாய் உணர்ந்தேன், அதான் என்னை கடவுளாய் உணர்ந்தேன், இளமை காப்பேன், ஈரல் இருதயம் மூளை கண்கள் நாக்கு அன்னப்பை குடல் நீர்ப்பை குண்டிக்காய்கள் ஆசனப்பை வலுப்பெற்று நலமாய் வாழ்வேன். இதெல்லாம் உணர்ந்து செய்து இதெல்லாம் வலுப்பெற்று நலமாய் வாழ்வேன். எல்லாமே உணர்ந்து செய்தால்தான் வலுப்பெற்று நலமாய் வாழ முடியும். நமக்கு வாழ்க்கை நல்ல சங்கல்பம் கொடுத்துட்டாங்க. இப்போ தவத்தின் முடிவில் நாம் சொல்கிறோம், வாழ்க்கை நல்ல சங்கல்பம் நம்முடைய சங்கல்பம் சொல்கிறோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் எல்லாமே அப்படியே ஒரு கூட்டாம்பக்களும் நம்ம சொல்ல முடியாது. அதை நாம் உணர்ந்து ஆழ்ந்து மனதார நாம் சொல்கிறோம். அப்போ தான் அந்த சங்கல்பம் நமக்கு சேரும். அது ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தும் போதும் சரி, நம்முடைய கணவர் அவர் உருவத்தை உணர்ந்து நினைத்து தான் நம்ம அதை வாழ்த்தணும்.
அப்போ தான் அந்த வாழ்த்து அவங்களுக்கு போய் சேரும். இதுதாங்க உணர்ந்த வேறு எதுவுமே இல்லை. நாம் செய்வதை நாம் சரியாக உணர்ந்து செய்தாலே அதை நாம் உணர முடியும். சாதாரணமாக எதுவுமே உணர முடியாது. உணர்ந்து செய்தால் தான் எதையும் நாம் உணர முடியும். இதுதான் என்னுடைய சூட்சமாக, வேறு ஒன்றுமே கிடையாது. சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகளை உணர்ந்து செய்தாலே நம்முடைய உடல் நலம் நல்லபடியாகவே இருக்கும். சாதாரணமான விஷயம் அது. இதை சுவாமிஜி எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு பயிற்சியாக நமக்கு ஈஸியாக அவ்வளோ கொடுத்துட்டாங்க. ஆனால் அதனுடைய பயன்கள் அவ்வளோ அதிகம். அதை நாம் என்னன்னு நம்ம சாதாரணமாக நினச்சிடாமல் அலட்சியப்படுத்தாமல் அதை உணர்ந்து செய்தாலே நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையும். எனவே எனக்கு இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் குருவனுக்கும் நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.